ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இதுவரைக்கும் இந்திய அரசியல்ன்ற டாப்பிக்கில் நம்ம ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறதுக்காக சில கமிட்டிஸ்லாம் போடப்பட்டுச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில். அந்த கமிட்டிஸ்லாம் என்னென்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்காக பல வேலைப்பாடுகளுக்காக நிறைய கமிட்டிஸ் போடப்பட்டுச்சு. அதில் பார்த்திங்கன்னா 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 13 மைனர் கமிட்டிஸ் இருந்தது. அதுக்கு யாரெல்லாம் தலைமை பொறுப்பாக வச்சாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டிஸ். இதில் பார்த்திங்கன்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, கமிட்டி ஃபார் நெகோஷியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ். இது மூணுமே ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி, இது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, அப்புறம் அட்வைசரி கமிட்டி, இது ரெண்டுமே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தலைமையில் இருந்துச்சு. இதில் அட்வைசரி கமிட்டி கீழே நிறைய சப் கமிட்டிஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தனித்தனி பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு JB கிருபாலனி, மைனாரிட்டிஸுக்கு HC முகர்ஜி, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அசாம், எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ்க்கு கோபிநாத் பர்டோலா இருந்தார். அப்புறம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதர் தேன் அசாம், அதுக்கு AV தாக்கர் அவர் இருந்தார். அப்புறம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் கோபிநாத் பர்டோலா இருந்தார். அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அண்ட் ஸ்டியரிங் கமிட்டி, இது ரெண்டுத்துக்குமே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமை வகித்தார். இது எல்லாமே தான் மேஜர் கமிட்டிஸ். இப்போ மைனர் கமிட்டிஸ்லாம் என்னென்னதை பார்க்கலாம். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டிக்கும் அதாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாக், இது ரெண்டுத்துக்கும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமை வகித்தாங்க. அப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டிக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தலைமை வகித்தார். அப்புறம் ஹவுஸ் கமிட்டிக்கு பட்டாபி சித்தாராமையா அவர் இருந்தார். அப்புறம் ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி டாக்டர் KM முன்ஷி, கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, இதுக்கு GV மவலங்கர். அப்புறம் அதாக் கமிட்டி ஆன் த சுப்ரீம் கோர்ட், அப்புறம் அதாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், இது ரெண்டுத்துக்குமே S வரதராச்சாரி, இவர் வந்து அசம்பிளி மெம்பர் கிடையாது, இருந்தாலும் அவர் வந்து தலைமை வகித்தார். கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்க்கு பட்டாபி சித்தாராமையா இருந்தார். எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ராவின்சஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டிடியூஷன், இதுக்கு நளினி ரஞ்சன் சர்க்கார். அப்புறம் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் SK தார். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்புறம் ப்ரெஸ் கேலரி கமிட்டிக்கு உஷா நாத் சென் அவர்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறதுக்கான கமிட்டிஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இனி வர ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த கமிட்டிஸோட ஒர்க்கிங்லாம் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது இந்த கமிட்டிஸ் எல்லாம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒரு டிராஃப்டாக மேக் பண்ண டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.